எங்கும் ஆசி அருளப் பெற்றவர் புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டும் அம்மா. நாம் புனித லூர்து மாதா விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடக்க நூலிலே அந்த விளக்கப்பட்ட கனியை ஆதாம் ஏவாள் சாப்பிடுகிறார்கள். அதன் விளைவு இந்த உலகத்திற்குள்ளாக பாவம் வருகிறது. பாவத்தின் விளைவாக சாவு நுழைகிறது. மங்கள வார்த்தை ஜெபத்திலே சொல்லுகின்றோம், உன் திருவயிற்றின் கனியுமாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று. இங்கும் நாம் கனியை பற்றி பேசுகிறோம். இந்த கனியார் இயேசு கிறிஸ்து வாழ்வு தரக்கூடிய கனியாக இந்த உலகத்திற்கு வந்தவர். இயேசு ஆண்டவர் பிறந்தவுடனே அவர் எங்கே வைத்திருந்தார்கள்? கால்நடைகள் உண்கின்ற தீவன தொட்டியிலே அவரை வைத்திருந்தார்கள். இது இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு உணவாக வந்து நம்மை வாழ்விக்க இருக்கிறார் என்பதற்கு முன் அடையாளமாக அமைகிறது. இயேசுவே சொல்லிவிட்டார், என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார், ஒருபோதும் சாக மாட்டார் என்று. தொடக்க நூலில் சொல்லப்பட்ட கனி சாவின் சக்தி. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்ற இயேசு என்கின்ற கனியானது வாழ்வின் சக்தியாக அமைகின்றது. இந்த கனியை இந்த உலகத்திற்கு கொடுத்து இந்த உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற அன்னை மரியாளை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம். பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற லூர்து மலையிலே காட்சி கொடுத்ததின் காரணமாக லூர்து மாதா விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா படம் இங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அகில உலக அளவிலே மொத்தமாக டோட்டலாக எந்த மாதா படம் அதிகமாக இருக்கும் என்றால் லூர்து மாதாவினுடைய படம் தான் அதிகமாக இருக்கும். இன்று ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற லூர்துக்கு செல்கிறார்கள். அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அன்னை மரியாளின் சொல்லை தட்டாத இயேசு ஆண்டவர் நிச்சயமாக நமது தேவைகளை நிறைவேற்றுவார். எல்லா நாட்களிலும் லூர்து தாயிடம் நமது விண்ணப்பங்களை எல்லாம் முன்வைத்து ஜெபித்தாலும் கூட அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னை மரியாளை ஆவே மரியா ஆவே மரியா மரியே வாழ்க என வாழ்த்திவிட்டு நமது தேவைகளை முன்வைக்கிற பொழுது அன்னை மரியாள் மாட்டேன் என்று சொல்லாமல் தனது சொல்லை தட்டாத மகன் இயேசுவிடம் வல்லமையாக மிக வல்லமையாக பரிந்து பேசுவார். அவருடைய பரிந்துரை மூலமாக இந்த திருப்பலியிலே வருகின்ற நற்கருணை ஆண்டவர் இயேசு நிச்சயமாக நமது தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். எனவே இப்பொழுது நாம் ஆவே மரியா என்று அன்னை மரியாளை புகழ்கிற பொழுது அன்னை மரியாள் மூலமாக இந்த புகழ்ச்சியை கடவுள் அடைகிற நம்பிக்கையோடு எல்லாரும் இப்பொழுது ஆவே மரியான கரலை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஆவே மரியா 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 ஆவே மரியா. அந்த நூல்களுடைய பரிந்துரை மூலமாக நமது தேவையெல்லாம் ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். அப்படியே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அன்னை மரியே இயேசுவின் தாயே என் தாயே இயேசுவின் மாதா என் மாதா என் அம்மா இயேசுவின் அம்மா புனித லூர்து
வருகின்ற உம் அன்பு மகன் நற்கருணை ஆண்டவரிடம் எனக்காக பரிந்து பேசி என் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு நிறைவேற்றி என்னை ஆசீர்வதியும் புனித லூர்து மாதாவே. ஆமென். அல்லேலூயா. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.